ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கூலிங் மெத்தடை எப்படி கரெக்டாக செக் பண்ணி அந்த தன்மைக்கு ஏற்ற அதாவது அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோஸ்டிங் ஆர் ஸ்டீமிங். ஸோ இந்த ரோஸ்டிங் ஆர் ஸ்டீமிங் மெத்தட் மேக்ஸிமம் நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதையும் நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் அதாவது இங்கே நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது மேக்ஸிமம் வேறு இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் தென் சூஸ் த ரைட் கூலிங் மெத்தட். அதாவது இருக்கிறது எந்த மெத்தட் கரெக்டான கூலிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் பார்த்தா அதை நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு ஏர் கூலர் தான். அது ஏர் கூலர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர் அது. அண்ட் தென் வாட்டரை வச்சு தான் ரூம் கூலிங், சாக்கு கூலிங், இந்த மாதிரியான அப்புறம் பாய் கூலிங், இது எல்லாமே இந்த வாட்டர் கூலிங் தான் வரும். அடுத்தது ஃபோர்ஸ்ட் ஏர்னால் அதான் நான் சொன்னேன்ல, அதான் உங்களுக்கு ஹியூமிடிஃபையர் ப்ராசஸ் வரும்ல, அதுதான் இந்த ப்ராசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங் தி கூலிங் டெம்பரேச்சர். அதாவது மேக்ஸிமம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எந்த மெத்தட்லையுமே நம்ம கூலிங் டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். கண்ட்ரோல் பண்ணுறது மீன்ஸ் அதாவது சரியான டெம்பரேச்சர் வந்தவுடனே தானாக கட் ஆஃப் ஆகிறது. அது மேக்ஸிமம் அந்த ப்ராசஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமிடிஃபையருக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா ஹியூமிடிஃபையரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கூலிங் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு தான் பிரச்சனை. அதனால தான். அண்ட் தென் இன்ட்ராஃபெட் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் சென்சார் கண்டிப்பாக இதுக்கு ஃபிட் பண்ணி தான் ஆகணும். கூலிங் ரூமை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் சென்சார் கண்டிப்பாக ஃபிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கூலிங் ரூமுக்கு டெம்பரேச்சர் சென்சார் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கூலிங் ரூமுக்கான டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், அதுக்கான சென்சார், டெம்பரேச்சர் பாக்ஸு அண்ட் டிஸ்பிளே எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கூலிங் டைமிங், அதாவது இதில் 15லேருந்து 30 நிமிஷம் போட்டிருக்கு. ஆனால் நம்ம அவ்வளோ வைக்கக்கூடாது, அதை தாண்டி தான் வைக்கணும். அதாவது ரூம் கூலிங்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது வச்சு தான் ஆகணும். ஹியூமிடிஃபையர்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரமாவது கன்ஃபார்மாக வச்சு தான் ஆகணும். அதாவது பயிரை பொறுத்து அதோடய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். அண்ட் தென் டெய்லி செக்கப், அதாவது டெய்லி என்னென்ன செக்கப் பண்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபேன் ஒழுங்காக இருக்கா, அண்ட் தென் அந்த மிஷினுக்குள்ள ஏதாவது டஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஏதாவது அந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த வாட்டர் குவாலிட்டி கரெக்டாக மூவ் ஆகுதா, அந்த வாட்டர் குவாலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் மிஷினில். ஸோ இதுதான் நீங்கள் டெய்லி செக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மிஷின்ஸ்லாம்.